கடவுளே பெரிய மூட நம்பிக்கை தான். எதுக்கு அந்த ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம், அது நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். கடவுளும் நம்ம யார நம்ம எடுத்துக்கிறோம், புராணத்திலயும் இலக்கியத்திலயும் நல்லா சாதிச்சவங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, நல்ல சோல் குட் ஹார்ட்டட் அப்படிங்கிற இருக்கிறவங்க தான் நம்ம கடவுளா எடுத்திருக்கோம். நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. கரெக்ட் தானே? இப்ப யாரா இருந்தாலும், ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, சீகிசம் ஜெயினிசம் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் அவங்க பிலீவ் பண்ணுற அந்த காடு வந்து அந்த சாமி வந்து ஏதாச்சும் ஒன்று பெருசாக செஞ்சுருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க செய்ய முடியாத விஷயங்கிறது எதுவும் கிடையாது. அண்ட் அவங்க கரெக்டாகவும் நியாயமாகவும் தர்மமாகவும் நடந்திருப்பாங்க. அதனால் நம்ம அவங்களை காடுன்னு ஏற்றுக்கிறோம். நார்மலாக நம்ம ஒரு ஒரு ஒர்க்கை செய்யறக்கும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஒருத்தர் இருக்கான். அப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறான். பிலீவ் பண்ணால் மட்டும் போகாது, ஒரு ஹோல்டு வேணும், அதுக்கு ஒரு ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு. இது நான் செய்யறதுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அந்த நம்பிக்கை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். இருந்தால் நம்பலாம், நம்பிக்கையிலேட்டு விட்டுடலாம். இது அப் டு யூ. தேங்க்யூ. சாமி.